அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. மதுக்கடையை மூடக்கோரி பெண்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது உளுந்தூர்பேட்டையை அடுத்த கெடிலம் மாரனொடை சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் போராட்டத்தில் இறங்கியிருப்பதாக வந்த தகவல். அதைத் தொடர்ந்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறை இறங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய கெடிலம் மாரனோடை பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்துறதுக்கு மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலம் பகுதியில் மாரனோடை சாலையில் 11,688 எண் கொண்ட மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடை பள்ளி செல்லும் வழியிலும் குடியிருப்பு நடுவேவும் உள்ளதால் குடிபோதை ஆசாமிகளால் குழந்தைகள் மற்றும் பெண்களிடம் அத்துமீறல் சம்பவங்கள் நடைபெறுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த மதுபான கடையால் அப்பகுதியில் உள்ள திருட்டு, கொள்ளை, தகராறு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக கூறி கடையை மூடக்கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கையில் பதாகைகளை ஏந்தி கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டக்காரர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேரிகார்டு வைத்து தடுத்து நிறுத்தி தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்து வேனில் ஏற்றினர். தொடர்ந்து பெண்களை குண்டுகட்டாக கைது செய்து வேனில் ஏற்றினர். இதில் போலீசார் குண்டுகட்டாக இழுத்துச் சென்றதில் பெண்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை தனியார் வேனில் ஏற்றிச் சென்று தனியார் திருமண மண்டபத்திலும் அழைத்தனர். தொடர்ந்து மதுக்கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா.